மிச்சம் இல்லைங்களா ஸோ நம்ம இதோட மிச்சமா இல்லை இந்த கண்டினியூ பண்ணலாம். நம்ம இதோட மிச்சம்தானா ஸோ ஜேகே இந்த மாதிரி நம்ம சுகாட்ட சொல்லியிருப்போம். சுகா செம்ம ஷாக் ஆகிருப்பான். இதோடதான் மிச்சம்தான். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். ஜேகே இந்த மாதிரி நம்ம சுகாட்ட சொன்னோன்னே சுகா ஜேகே பார்த்துட்டு என்ன சொல்கிற ஜேகே, அவள் தான் அப்பாவை நம்ம அப்பாவை கொண்டாதா? அம்மா சுகா, நம்ம அப்பாவை கொண்டது கார்த்திகா மட்டும்தான். ஜேகே இப்படி சொல்கிற, கார்த்திகா தான் அப்பாவை நம்ம அப்பாவை கொண்டதுன்னா அவ ஏன் அப்படி பண்ணணும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே, நம்புற மாதிரி தெரியலையேடா. நானும் அப்படிதான் நினச்சேன், இதுக்கு நம்ம அப்பாவை இவ கொலை பண்ணணுன்ட்டு. அப்போதான் நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பழி வாங்குறதுக்காக மொத்தம் என் ஃபேமிலியவே பழி வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், என்னை அடையிறதுக்கு. சொல்கிற ஜேகே, ஒன்று அடையிறதுக்கு அப்பாவை அவ கொலை பண்ணியிருக்கா. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, உன்னை எதுக்கு அவ அடையணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை சுகா, அவளுக்கு நான் வேணும் தான் இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்கா. ஜேகே இந்த மாதிரி நம்ம சுகாட்ட எல்லாமே சொன்னோன்னா லைட்டாக சுகாவுக்கு புரியுது. நீ என்ன பண்ண போகிற ஜேகே? பயப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. அப்பாவை கொண்டா என் கண்ணு முன்னாடி 2வது டார்கெட் நீ தான் என் கூட இருக்கிறது. அதனால உன்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுவா. அவ்வளோ சீக்கிரம் உனக்கு எதுவும் ஆக விடாம நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும்டா, நீ பார்த்துப்பேன்ட்டு. அவ உன்னை அடையிறதுக்கு என்ன வேணா பண்ணுவா. தெரியும் சுகா, அவ என்னை அடையிறதுக்கு என்ன வேணா பண்ணுவான்ட்டு. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவள் கைக்கு நான் கிடைக்கவும் மாட்டேன், அவளுக்கு நான் கிடைக்கவும் மாட்டேன். நீ என்னென்னமோ சொல்கிற, அவள் தான் நம்ம அப்பாவை கொலை பண்ணான்ட்டு. எனக்கு எதை நம்புறதுனே தெரில சுகா. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ இப்போ கன்ஃபியூஷனில் தானே இருக்கா, அதே கன்ஃபியூஷனில் இரு. ஒரு நாள் அவள் வாயாலே உண்மையை வெளியே வர்ற வச்சு உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அது வரைக்கும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு. அவள் வாயாலே உண்மையை சொன்னதுக்கப்புறம் அப்போ நீ நம்புவ சுகா. ஏதோ சொல்கிற, சரி ஏதோ பண்ணு, ஆனால் பார்த்து பண்ணு, ஓகேவா? இதுலேயும் மாட்டிக்காத, அதை நான் பார்த்துக்கிறேன். நீனும் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு. நான் பாடி கார்டை சொல்லிட்டு போகிறேன், புரியுதா? ஓகே ஜேகே, பார்த்து கேர்ஃபுல். ஓகே சுகா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், சரியா? பார்த்து கேர்ஃபுல்லாக இரு. ஓகே ஜேகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி சுகா. ஜேகே இந்த மாதிரி நம்ம சுகாட்ட சொல்லிட்டு ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல் ரூம் விட்டு வெளியே வரான். ஸோ நிறைய பாடிகார்ட்ஸ் நிற்கிறாங்க. ஸோ ஜேகே பாடிகார்ட்ஸை பார்த்துட்டு, பாடிகார்ட் சொல்லுங்கள் ஜேகே பாஸ், இங்கே பார், இங்கே யாரும் எந்த நிமிஷமும் எவனும் இந்த ரூமுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளே வரக்கூடாது. மீறி வந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் முடிச்சுட்டு வர்றக்குள்ளேயும் அவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது பிரச்சனை எனக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணி கால் பண்ணுங்கள், புரியுதா? ஓகே பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி கால் பண்ணுறோம் பாஸ். சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். ஸோ ஜேகே இந்த மாதிரி அவன் பாடி கார்ட்டை சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் அப்படியே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தாராம். அப்படியே பாடிகாரை கண்ணை காமிச்சோன்னா ஸோ பாடிகார் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜேகேவும் காரில் ஏறுறான். ஸோ டோரை சாத்திட்டு ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே கிளம்பி போயிடறான். ரொம்ப நேரமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவன் மொபைலை எடுத்து ஸோ ஒரு பர்சன் தான் கால் பண்ணுறான். ஸோ அது வேற யாரும் இல்லை, ஸோ அவங்களுக்கு தான் கால் பண்ணியிருப்பான். சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க, டேபிளில் ஃபோன் வந்துருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ ஜேகே தான் கால் பண்ணியிருப்பான். நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு அட்டென்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க. ஹலோ ஜேகே, எங்கே வச்சுருக்கேன் என் ஃபேமிலியை, உள்ளே சொல்லிடு. சச்சோ நேச்சலாம் ரொம்ப திங்கிங் பண்ணி மண்டையை போட்டு பிச்சுட்டு உட்காந்துருக்கியா? தேவையில்லாத விஷயம்லாம் பேசாத. எங்கே என் ஃபேமிலி வச்சுருக்க? என்னச்சலாம் உன் ஃபேமிலிக்கு ஒன்றுன்னு அப்படி திட்டிக்குதா? என்ன பேசிகிட்டு இருக்க? நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையாடி? உன்னைக்கே இப்படி துட்டிக்குது உன் ஃபேமிலியை தூக்குனதுக்கு. கண்ணு முன்னாடியே என் அப்பனை போட்டு தருணி, எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம். அதே மாதிரி உன் கண்ணு முன்னாடி உன் ஃபேமிலியே போட்டு தள்ளுவேண்டி. வேணாம், எதுவும் பண்ணாத. எதுவும் பண்ணாத. அதே மாதிரி தாண்டி நானும் கிஞ்சினேன், வேணாம் எப்பனா விட்டுறேன்ட்டு. இப்போ நீ கிஞ்சிறியா? நல்லா இருக்கே கேமு. நீ சொன்னோன்னே உன் பேச்சுக்கு நான் கேட்டு நான் உன் ஃபேமிலியை உன்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டு இந்தா வச்சுக்கோ உன் ஃபேமிலியை அப்படியே பாதியில் கொடுத்துட்டு போயிடுவேன்னு நினச்சியா? இது உனக்கும் எனக்கு இருக்கிற டீல் பிரச்சனை. ஆமாம், உனக்கும் எனக்கும் இருக்கிற டீல் பிரச்சனை. நீ ஏன்ட்ட வந்திருக்கலாமே. இதுக்குடி என் அப்பனை கொண்ட இப்போ என் அண்ணனை கொல்ல வர நினைச்சிட்டு இருக்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு மூடிட்டு இருப்பேன்னு நினச்சியா? நீ மேலும் தப்பு பண்ணுற.
நான் தப்பு பண்ணுறேனா? இல்லையே, நான் கரெக்டான நேர்பாதையில் தாண்டி போகிறேன். நீ தான் தப்பான பாதையில் போகிற. இதை ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்க. என்கிட்ட வச்சுக்காத நான் முதலே சொன்னேன். கேட்கலல்ல, அனுபவப்பட்டு சாவடி. 2 பேரும் ரொம்ப கோவமாக பேசிக்கிறாங்க ஒருத்தர் மாற்றி. ஸோ இப்படி தான் இவங்களுக்குள்ள காலிங்ஸில் ரொம்ப கோவமாக ஒரு கால் பேசி சண்டை போட்டுக்கிறது, பேசிக்கிறது இப்படி தான். ஸோ அப்பப்போ நம்ம ஜேகே வந்து சுகாவை ஹேண்டில் பண்ணி பார்த்துக்கிறது. டேஸ் இப்படி தான் போகுது நம்ம ஜேகேக்கு. ஸோ மறுநாள் இந்த சைடு இப்போது ஜேகே தான் நம்ம சுகாட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம அப்பாவை யார் கொலை பண்ணா இன்னைக்கு உனக்கு முழுசாக தெரிஞ்சிடும். எப்படி ஜேகே தெரியும்? என்ன பிளான் யோசிச்சு வச்சுட்டேன். என்ன பிளான் ஜேகே? உனக்கு நான் சொல்லும்போது இப்போ புரியாது, செய்யும்போது உனக்கு என்ன பிளான்னு புரியும். பாரு, வெயிட் அண்ட் சி. ஒரு பிளான், பெரிய பிளான் பண்ணுறேன்னு மட்டும் நல்லா தெரியுது ஜேகே. சரி பார்த்துடா, எதுனாலும் ஹெல்ப் கேளு, வரேன். ஹெல்ப்லாம் எனக்கு தேவையே இல்லை. நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. என்ன ஹெல்ப் ஜேகே? சொல்லு, நான் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் நீ வந்தால் மட்டும் போதும். மற்றதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். சரி ஓகே, அது என்ன இடமாவது சொல்கிறா? வேற எந்த இடம் இல்லை சுகா, நம்மளோட குடம். சொல்கிற ஜேகே, குடோனா? அம்மா சுகா, குடோனில் என்னடா பிளான் பண்ணி வச்சுருக்க? நான் செய்யும் போது உனக்கு தெரியும், அப்போ தெரிஞ்சுப்ப. சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணியிருக்க. சரி, நான் குடோனில் இருக்கணும், அவ்வளோதானா? அம்மா சுகா, புரியுதா? ஓகே ஜேகே, புரியுது. இப்போவே குடோனுக்கு கிளம்பி போ. ஒரு சின்ன வேலையை முடிச்சுடுவோம், பின்னாடியே வரேன். சரி ஓகே ஜேகே, நான் போகிறேன். அக்கா இந்த மாதிரி நம்ம ஜேகே சொல்லிட்டு தான் போகிறான். கிளம்பி போயிடறான் அவன் கார் எடுத்துகிட்டு. ஸோ நம்ம ஜேகே அப்படி இங்கே செம்ம கொலவெறிகானில் கோவத்தில் உட்காந்துருக்கான். ஜேகே அவனோட மொபைலை எடுத்து ஸோ உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்களும் அட்டென்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ ஜேகே. சொல்லு செல்லம். என்ன செல்லம், இன்னும் தலை பிச்சுட்டு உட்காந்துருக்கியா? ஜேகே விளாடாத ஜேகே, என் ஃபேமிலி எங்கே வச்சுருக்க? சச்சோ, ரொம்ப தேடி தெரியறியா? பாவமாக இருக்குன்னு இந்த நிலமையில பார்க்கும்போது ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்கு. ஜேகே விளாடாத ஜேகே. ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? நீ என் லைஃப்பில் விளாண்டல, அதே மாதிரி நான் உன் கேமில் விளாட்றேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ரொம்ப தவிச்சு போயிட்டா. நான் ஒரு பிளேஸ் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு வந்துடுறேன். எந்த பிளேஸு சொல்லு, அது எங்கே இருக்கு? அச்சோ, அவ்வளோ அவசரமா? ஒரு பிளேஸ் சொல்கிறேன், உனக்கு லிங்க்கு கூட நான் ஃபோனில் சென்ட் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு வந்துடு. 2 minutes லேட் பண்ணால் உன் அம்மா அப்பா உன் கையிற்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. போட்டு தள்ளி கண்டதுண்டமாக வெட்டி பார்சல் பண்ணி வீட்டில் கிஃப்ட் பாக்ஸில் உங்கள் அம்மா அப்பா டெட் பாடி வந்து டெலிவரி ஆகும். புரியுதா? ஜேகே அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, நீ சொல்கிற இடத்துக்கு நான் வரேன். சீக்கிரம் எனக்கு அந்த லிங்க் சென்ட் பண்ணு. அவ்வளோ அவசரமா? வெயிட் பண்ணுறே. சென்ட் பண்ணிட்டேன் பேபி, சீக்கிரம் வந்துடு, லேட் பண்ணிடாத. உன் அப்பா உயிர் உங்கள் ஆத்தாக்காரி உயிர் உன் கையில் தான் இருக்குது, சரியா? அதை மறந்துடாத. நான் வைக்கிறேன், பாய். ஜேகே ரொம்ப கோல்டாகவும் ரொம்ப கோபமாகவும் இந்த மாதிரி வில்லத்தனமாக பேசிட்டு காலை கட் பண்ணிடுறான். நீங்கள் ஃபோனை கட் பண்ண அடுத்த செகண்டே ஸோ உங்களோட காரை எடுத்துகிட்டு சொன்ன ஜேகே சொன்ன லிங்க் அந்த இடத்துக்கு போகிறீங்க. ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகிறீங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே அவனோட குடோனுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ அப்படி கார் விட்டு இறங்குறான். கரெக்டாக அங்கே சுகா இருக்கான். சுகா ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, ஜேகே என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பிளான் படி தான் போயிட்டுருக்கா. ஓகே ஜேகே. இந்த மாதிரி நம்ம சுகாட்ட சொல்லிட்டு ஸோ அப்படியே உள்ளே போகிறான். பாடி கார்ட்ஸ்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஜேகேயோட அவரோட பாஸ் பார்த்தோன்னா வணக்கம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜேகே ஒரு தம்மை எடுத்துட்டு அப்படி கெத்தாக உட்காந்துருக்கான், கால் மேலே கால் போட்டு. நீங்கள் இந்த சைடு ஜேகே சொன்ன இடத்துக்கு தான் வந்திருப்பீங்க. அங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னது, யாரையுமே காணோம், அந்த ஜேகேவையும் காணோம், ஒன்றுமே புரியலை. நீங்கள் அப்படியே ஜேகே தான் கால் பண்ணீங்க. ஜேகே அப்படியே தம்மை கீழே வச்சுட்டு அப்படியே அவன் ஃபோனை அப்படியே எடுத்து ஸ்பீக்கர் போடுறான். சுகாவும் இருக்கான். ஸோ எல்லோரும் இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே, ஹலோ டார்லிங் பேபி. நான் பேபி, நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டியா? நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். எங்கே யாரையுமே காணோம். என் ஃபேமிலி எங்கே வச்சுருக்க? நீ எங்கே இருக்க? அச்சோ, அவ்வளோ அவசரமா பேபி? நான் பேபி
கொஞ்சமாவது யோசிக்கணும் பேபி. அங்கே யாருமே இல்லைன்னா உனக்கு ஏமாத்தணுன்னு தெரியாதா? இவ்வளோ நம்பிக்கையாக போயிட்டு பார்ப்பியா? என்னடி இவ்வளோ பெரிய முட்டாள் பீஸாக இருக்க நீ? என்னடா சொல்கிற? இப்போ நீ சொன்னது எல்லாம் பொய்யா? பரவாயில்லையே பேபி, கேட்சப் பண்ணிட்டேன். ஆமாம், உன்னை சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதான் உன்னை சுத்த விட்டு வேடிக்கை பார்த்தேன். பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டேன். ஜேகே, விளாடாத ஜேகே. நிம்மதி என் ஃபேமிலி எங்கே வச்சிருக்க? இல்லைன்னு நினச்சிக்கோ, உன் அப்பனை உன் கண்ணு முன்னாடி போட்டு தள்ளுன மாதிரி உன் தம்பி உன் கண்ணு முன்னாடி போட்டு தள்ளு வேண்டாம். உன் தம்பி உன் பேச்சு கேட்டு நடிப்பான்னு நினைக்கிறியா? அப்பாவா உன் கண்ணு முன்னாடி நான் போட்டு தரேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை நீ காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் உங்கள் அப்பா உன் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. அந்த பள்ளி என் மேலே தான் வந்திருக்கணும். ஆனால் ரிட்டன் ஓமலையே பழிய போட்டேன் பார்த்தியா? அப்பா குண்டு அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கும்போது நீ தானே வந்து காப்பாற்றின. ஸோ ஓமலை தானே பிளட் இருக்கும். ஏற்கனவே நீ கண்ணை வச்சு மாட்டிகிட்டு இருந்த. கரெக்டாக உன் அப்பா இருக்கிற இடத்துக்கு உன் தம்பி வந்தானா என்ன நினச்சிருப்பான் தெரியுமா? அவங்கையில தானே கன் இருந்துச்சு. கண்ணங்காரனே நம்ம சொந்த அப்பாவை கொலை பண்ணிட்டானா அப்படின்னு நினச்சிருப்பான்ல உன் தம்பி. உன் தம்பி ரொம்ப முட்டாள்டா. இதையும் நம்பிட்டான் பத்தியா? எவ்வளோ பெரிய முட்டாள் பீஸாக இருக்கா உன் தம்பி. நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறீங்க. சுகா இதை கேட்டோன்னா அப்படியே உனக்கு சுருன்னு தலைக்கு மேலே ஒரு கோவம் வருது. சுகாவுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ நம்ம அண்ணன் மேலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்பாவை இவன் கொலை பண்ணல, இவன் தான் கொலை பண்ணியிருக்கான். நல்லாவே தெளிவாகவே புரிஞ்சிருது அவனுக்கு. அவ்வளோ கோவத்தில் நிற்கிறான் சுகா. நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டே போகிறீங்க. யூ டேலண்ட், சூப்பர் டேலண்ட். டைலாக்லாம் செம்மையாக சொன்னேன். என்ன சொல்கிற? எனக்கு புரியலையா டார்லிங்? சரி விடு, உனக்கு புரியலைன்னா நல்லதான். துமுறு மயிறு கொல்லிப்பாட்டாங்காதலடி. நான் எதுக்குடா உனக்காக நாட்டிக்கு போனோம்? என் அடையிறதுக்கு என் அப்பனை போட்டு தள்ளலாம், நெக்ஸ்ட்டு என் தம்பியை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அடைஞ்சே ஆகணும்ன்ட்டு கொல்ல வெறிகள்ல சுத்துற. ஆமாம் ஜேகே டாட்டி, நீங்கள் எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கொலை கூட பண்ணுவேன். அது தெரிஞ்ச விஷயமா போச்சே. சரி ஓகே, எங்கள் அம்மா அப்பாவை எங்கே வச்சிருக்க உள்ளுங்கும்போது அந்த இடத்த சொல்லிடுற. சொல்லணுமா? சரி ஓகே சொல்கிறேன். நான் ஒரு இடம் சென்ட் பண்ணுறேன், வந்துடுறேன். திரும்பவும் என் ஆளே வைக்கலான்னு பார்க்குறேன். சேச்சா, உங்கள் அம்மா அப்பா உயிரோட வேணுமா வேணாமா, இல்லை போனமா வரணுமா? டிசைட் பண்ணிக்கோ சொல்லலாம். சரி ஓகே, லிங்க் சென்ட் பண்ணி விடு, வரேன். சென்ட் பண்ணிட்டேன் பேபி, சீக்கிரம் வந்துடு. 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் லேட் பண்ணிடாத. கண்டிப்பாக நான் சொன்னதான் நடக்கும், மறந்துடாத. வைக்கிறேன், பாய். இந்த மாதிரி வெள்ளத்தனமாக ரொம்ப கோவமாக இந்த மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ணிட்டு சுகாவை பார்த்துட்டு, சுகா நம்புறியா? சுகா நம்புறேன் ஜேகே. யார் குற்றவாளின்னு இப்போ தெரியுது எனக்கு. ஆனால் நீ தான் அப்பாவை கொலை பண்ண நினச்சிட்டு உன் மேலே தேவையில்லாமல் கூப்பிட்டு ஹர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு. எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவள் சுகத்தனமாக வெளியே சுற்றிட்டு இருக்காள். அவள் பண்ண தப்பெல்லாம் ஓமலை ரிட்டன் பழிய விட்டுருக்கா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். சுகா கவுண்டவுன், ஏன் இவ்வளோ கொந்தளிக்கிற? பேபி இங்கே தான் கிளம்பி வரோம், அப்புறம் என்ன பண்ணமோ இதை வச்சு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து சொல்லிடலாம். நீ கவுண்டவுன் சுகா. என்ன பொறுமையாக இருக்க சொல்கிறேன். எனக்கு புரியுது சுகா. நானும் தான் கொலை விருக்காரில் உட்காந்துட்ருக்கேன். அவளுக்கு வந்தோன்னே பாடத்தை அவளுக்கு நான் தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே கிளம்பி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பொறுமையாக இரு சரியா? ஸோ ஜேகே இந்த மாதிரி சொன்னோம். சுகாவும் சரி ஓகே ஜேகே, நீ சொல்கிறேன்னா நான் பொறுமையாக இருக்கேன், அவளுக்கு வந்தோன்னே இருக்கா அப்படின்ட்டு செம்ம கோவத்தில் நின்றுட்டுருக்கான் நம்ம சுகா. நீங்களும் கரெக்டாக ஜேகே சொன்ன இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுவீங்க. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க குடோன் மாதிரி இருக்கு. குடோனுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. கரெக்டாக அங்கே நிறைய பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. இதில் ஒரு பர்சன் சேரில் செம்ம கெத்தாக கால் மேலே கால் போட்டு சிகரெட் பிடிச்சிட்டு செம்ம கோத்தில் கெத்தாக உட்காந்துருக்காங்க. ஸோ அது வேற யாரெல்லாம் நம்ம ஜேகே தான். நீங்களும் ஜேகேவை பார்க்குறீங்க, முறைச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. சரி ஜேகே பக்கத்தில் போயிட்டு ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே இங்கே வச்சுருக்க எங்கள் அம்மா அப்பாவை சொல்லு. ஓ பேபி வந்துட்டியா? என்ன பேபியா அவ்வளோ வெத்து கொட்டி விருத்து வந்திருக்க? ஓகே, அதை நக்கிட்டுக்கு மட்டும் பதில் சொல்லு, தேவையில்லாத விஷயம் பேசாத. சரி ஓகே சொல்லு. அம்மா அப்பாவை எங்கே வச்சிருக்க? பார்க்கணுமா அவங்க அம்மா அப்பாவை? சரி ஓகே, இவ்வளோ ஆசைப்படுற. இல்லையே, அவன் பாடிகார்டை கூப்பிட்றான். பாடிகார்ட் சொல்லுங்க ஜேகே பாஸ்.
அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க. சுஜிக்கு இந்த மாதிரி நம்ம பாடி கார்ட்ட சொன்னால் அடுத்த செகண்டே சுஜிக்கு சொன்ன மாதிரியே அவளோட அம்மா அப்பாவை ஜிகேயோட பாடி கார்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வராங்க. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ஜிகே என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரிலையா? கொடுமைப்படுத்திருக்கேன், அடிச்சிருக்கேன், டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நீ இப்படிலாம் பண்ண, நான் தான் சொன்னேன்ல எதுவும் பண்ணாத. நீ சொன்னால் நான் உன் பேச்சு கேட்டு நடந்துட்டுருக்கணுமா? இந்த பனிஷ்மெண்ட் கூட கொஞ்சம் கம்மி தான்டி. நீ மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணிட்டு போயிட்டுருக்க. தப்பு பண்ணுறேன்னா அடிங்கப்பா மவளை. இல்லாத வேலையும் பண்ணிட்டு எப்போ என் கண்ணு முன்னாடி கொண்டுட்டு எப்படி நீ சுதந்திரமாக தெரியலாம்? அதான் என் ஃபேமிலி நீ பழி வாங்கினேல, இப்போ உன் ஃபேமிலி என் கையிலடி. துடிக்க நான் சாவடிக்கிறேன்டி. உன் கண்ணால் பாரு. ஜிகே வேணாம் ஜிகே ப்ளீஸ் அப்படி பண்ணாத. சுகா என்ன பார்த்துட்ருக்க? உன் அண்ணங்கிற மெயின் தப்போ நீ சி வாய முறியச்சனாயே. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு ஜிகே மேலேயே நீ பழிய போடுறியா? அப்பா என்னடி உனக்கு துரோகம் பண்ணாங்க? என்னடி பாவம் பண்ணாங்க? இதுக்கடி எங்கள் அப்பாவை கொலை பண்ண? அப்பாவை நீ கொண்டுட்டு என் ஜிகே மேலேயே பழிய போட்டு என்னையும் அவனையும் நீ பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணி முழுசாக நம்புற மாதிரி எல்லாத்தையும் நாடகம் நடிச்சு நம்ப வச்சு ஏமாத்திட்டல. தப்பை நீ பண்ணிட்டு இப்போ என் ஜிகே மேலே பழிய போடுறியாடி? இன்னெல்லாம் உயிரோடையே விடக்கூடாதடி. அக்கா நம்பு சிகா, நான் கொலை பண்ணல. உங்கள் அண்ணன் தான் உங்கள் அப்பாவை கொலை. நீ சொன்னால் நான் நம்பிடுவேனா? நாடகம் நினச்ச உன்னோட கேமே இன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுதுடி. நீ ஏதோ தப்பாக நினச்சிட்டு பேசி. நான் தப்பெல்லாம் பேசல, கரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். சுகா அமைதியாரு, நான் பேசுகிறேன். சரி ஜிகே, ஆனால் இவ்வளோ விட்டாத. நான் பார்த்துக்கிறேன் சுகா, நீ அமைதியாரு. என்ன டார்லிங் நம்ப முடியலையா? இவனுக்கு எல்லா விஷயம் தெரியும். எப்படி இந்த உண்மை இவனுக்கு தெரிஞ்சது? உனக்கு பயங்கர ஷாக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குல்ல? நீ ஒரு முட்டாள் பீஸ்டி. என்னடி கொஞ்சம் கூட உனக்கு அறிவு மூளை யோசிக்க மாட்டியா? எப்போவோ காதில் வச்சு பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருந்திருக்கியா? இல்லை, நான் ஸ்பீக்கரில் போட்டேன். ஸ்பீக்கரில் போட்டால் கூட சவுண்டு கேட்கும்டி. எவ்வளோ பெரிய முட்டாள் பீஸு. எல்லாமே நீயே கக்கி வெளியே சொல்லிட்டு பார்த்தியா? புட்டுன்னு வச்ச பார்த்தியா? வெரி குட் டார்லிங். என்ன சொல்கிற ஜிகே? ஃபோன் ஸ்பீக்கரில் போட்டியா? ஆமாம் செல்லம், ஸ்பீக்கரில் தான் இருந்துச்சு. எல்லாருமே கேட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் பீஸை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்துட்டேன்டி. இந்த விஷயம் நீ சொல்லிட்ட. ஆனால் இப்போ எல்லாரும் நம்மளை கொலைவெறிகாரில் இருக்காங்க. முக்கியமாக நான் கொலைவெறிகாரில் ரொம்ப இருந்தாலும் ஒருத்தர் கொந்தளிச்சு உட்காந்துருக்கான் பாரு. விட்டால் இன்றைக்கே உன்னை கழுத்தணிச்சு குண்டு குழித்தண்டு பச்சிருவான் போல இருக்கு. சரியான கொலைவெறிகாரில் இருக்கான் சுகா. மாட்டுன்னு நினச்சிக்கோ. இதுமே தேவையில்லை. கழுத்தை நிறைச்சே முடிச்சு பரலோக சேர்த்து விட்டுருவான். இப்போ என்ன சொன்னாலும் அவன் எதையுமே நம்புறதாவே தயாரா இல்லை. நான் உன்னை நினைச்ச ரொம்ப பாவமா இருக்கு பேபி. தேவையில்லாம காலை வாரி வெட்டியே உள்ள விட்டும்போது யோசிச்சு விட வேணாம். இப்படி பண்ணி மாட்டிக்கிட்டே சொல்லலாம், சிக்கிக்கிட்ட சொல்லலாம். சாவ போற உனக்கு மரணம் என்று டெத்து கிடைக்க போகுது உனக்கு. இந்த இடத்துலயே உனக்கு உயிரோடு சமாதிக்கிட்ட போறேன். அதான் நடக்க போகுது. நினச்சதான் உனக்கு பாவமாக இருக்குது. நீ சொன்ன மாதிரியே என் ஃபேமிலியும் காப்பாற்றிட்டேன், என் உயிர் மக்களையும் காப்பாற்றிட்டேன். ஏன்னா என் ஃபேமிலியை காப்பாற்றிட்ட ஓகே, உயிர் மக்களை எப்படி நீ காப்பாற்றின? ஏய் நான் யாருன்னு தெரியும்ல, மாஃபியா ஜிகே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இப்போ என்ன ஒரு ட்ரையல் காட்டவா? வெயிட் பண்ண. பாடிகார்ட் சொல்லுங்கள் பாஸ், மக்களை கூட்டிகிட்டு வா பார்க்கலாம். இதோ கூட்டிகிட்டு வரோம் பாஸ் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே ஜிகேயோட பாடி கார்டு தான் மக்களை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ மக்கள் எல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படியே செம்ம ஷாக்கு. உங்களுக்கு தூக்கி வர போடுது. அப்படியே ஷாக்கில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜிகே அவங்க பக்கத்தில் வந்துட்டு காதில் ஒரு சொடக்கு போடுறான். நீங்கள் ரியல் வந்துட்டு அப்படியே ஜிகேயை பார்க்குறீங்க. ஸோ ஜிகே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு, செம்ம ஷாக்காக இருக்கா? எப்பட்றா அப்படின்ட்டு யோசிக்கிறியா? நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ஆஹா என்னடி ஆஹா ஈஹான்னு தலையாடிடு, ஒரு பக்கம் ஆடுறே. ஆமாம் ஜிகே எப்படி? அதெல்லாம் அப்படிதான்டா. இல்லை அதெல்லாம் விடு. நீ ஒரு நாள் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தியே, ஊர் மக்களை காப்பாற்றுவியா இல்லை ஃபேமிலியை காப்பாற்றுவியான்ட்டு. சொன்ன மாதிரி இந்த சேலஞ்சில் நான் ஜெயிச்சிட்டேன்.
இப்போ நீ என்ன பண்ண போற சொல் பார்க்கலாம். மரணத்துக்கு குழிக்குள்ள போறியா, இல்லைன்னா போலீஸ்ட வந்து சரண்ட் ஆக போறியா? சொல்லு. உனக்கு ரெண்டே சான்ஸ் வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்று போலீஸ்ட அரெஸ்ட் ஆக போற, இல்லைன்னா மரண கோழி. சீக்கிரம் சொல்லு பேபி, டைம் இல்லை பேபி, சீக்கிரம் சொல்லு ஃபாஸ்ட். அது வந்து அது என்ன பேபி சொல்லு. அது வந்து ஜெகே, நான் அரெஸ்டட் ஆகிறேன். நான் தப்பு பண்ணது எல்லாமே தப்பு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிரு ஜெகே. உங்கள் அப்பாவை நான் கொலை பண்ணதுக்கு, என்னோட தம்பி சுகாவை கொலை பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நான் மன்னிச்சிரு ஜெகே. ப்ளீஸ் என் ஃபேமிலியை விட்டுரு ஜெகே. தப்பு தான், நான் உன்னை அடையணுன்னு தான் நான் எல்லாமே பண்ணேன். இதெல்லாம் தப்பு எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. பாரா பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் தப்பை உணர்ந்துக்கிட்ட. இவ்வளோ சீக்கிரம் நீ உணர்ந்துக்க மாட்டியே. இல்லை ஜிகே, நான் தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரம் நீ தப்பை உணர்ந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. சரி ஓகே, நீ சொன்ன மாதிரி உன் ஃபேமிலியை விட்டுறேன். ஆனால் நீ எல்லாத்துக்கும் பண்ணதுக்கு ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிடி. என் அப்பனை கொண்டதுக்கு, என்ன பழி வாங்கணும்னு நினச்சதுக்கு, என் தம்பியை கொலை பண்ணணும்னு நினச்சதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீ பழி வாங்கினில அனுபவிடி. துடிச்சு அங்கேயே செத்துற. சரியா? இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு போங்க அரெஸ்ட் பண்ணி. ஜிகே சொன்ன அடுத்த செகண்டே உங்கள் கையில் விலங்கு போடுறாங்க இன்ஸ்பெக்டர். ஸோ நீங்கள் ஜிகே பார்த்துட்டு, சாரி ஜிகே என்னை மன்னிச்சிரு. சாரி எடுத்து குப்பையில் போடுறீ. எங்கள் அப்பா என்னடி உனக்கு துரோகம் பண்ணாரு, என்னடி பாவம் பண்ணாரு, அந்த மனுஷனை போய் கொலை பண்ணியே கண்ணு முன்னாடி. உனக்கெல்லாம் சாவு சும்மா வராதுடி. கண்டிப்பாக நீ சித்திர அனுபவப்பட்டு தாண்டி சாவ. இது என்னோட சாபம்டி. அதாவது எங்கள் அப்பா சொர்க்கத்துலேருந்து சந்தோஷமாக பார்த்து அவரோட சாந்தி அடையட்டும்டி. ஜெயிலில் அனுபவப்படும் போதாவது அப்போவாது திருந்துறியான்னு பார்ப்போம்டி. இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு போங்க இவ்வளோ. ஜிகே சொன்ன அடுத்த செகண்டே இன்ஸ்பெக்டர் உங்களை கூட்டிகிட்டு போய் ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து போயிடுறீங்க. ஜிகே அப்படியே ஒட்டஞ்சு போய் உட்காந்து அழிஞ்சிட்டு இருக்கான். அவனால மனசு தாங்க முடியல. சுகா தான் வந்து சம்மதப்படுத்திட்டு இருக்கான். அழுகாத ஜிகே, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கன்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஜிகே கொஞ்சம் நேரத்தில் ஓகே ஆயிட்டு, ஜிகே உங்கள் அம்மா பக்கத்தில் வந்துட்டு அது உங்கள் பொண்ணு பண்ண லட்சணம் உங்களுக்கு தெரியுதா? இனிமேவாது உங்கள் பொண்ணு லட்சணத்தை ஒழுங்காக வளர்க்குற வழியை பாருங்கள். நோடிக்கார் அவங்கள விடுங்க, சேஃபாக வீட்டில் போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கோவமாக சொல்லிட்டு போயிடுறான். இப்படியே டேஸ் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜிகே அவங்க அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து அப்பப்போ ஃபீல் பண்ணுவான், அழுவான். சுகா வந்து சம்மதப்படுத்துவான், ஒன்றும் இல்லை அப்போ நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்ட்டு. சுகா அவன் வேலையை பார்ப்பான். ஜிகே அவனோட மாஃபியா வேலையை பார்ப்பான். இப்படி தான் 2 பேரும் டேஸும் இப்படி தான் நல்லா போயிட்டுருக்கு. மறுநாள் நம்ம ஜிகேக்கு மேரேஜ். அப்படியே நல்லபடியாக மேரேஜும் முடியுது. சுகாவும் ஹாப்பி, ஜிகேவும் ஹாப்பி. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஜிகே ஒரு புது லைஃபு, அப்படியே அழகா அவ்வளோ க்யூட்டாக ஒய்ஃபு, பேபி, சுகா எல்லாம் ஒரு ஃபேமிலியாக அவ்வளோ அழகாக க்யூட்டாக ட்ராவல் பண்ணி அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஹாப்பி என்டினா. இதோட இந்த கதை எபிசோடு ஒன் ஷாட் ஜேகே மாஃபியா எபிசோட் முடியுது. புது எபிசோட் மாஃபியா ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? லவ் யூ, சராங்க, பாய்.